வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குரூப் 4, குரூப் 2 ஏவுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி எது முக்கியமோ அதை மட்டும்தான் நம்ம கொஸ்டினாக எடுத்து நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நாங்கள் அடுத்தடுத்த கண்டென்ட் தேடுறதுக்கு நீங்கள் மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அறிவறிவாக என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இரு பொருள்பட பேசுதல், பொறுப்பேற்றல், கணக்கிற்கு வகை சொல்லுதல், புதுநூல், நடனம் முதலியவற்றை முதன்முறையாக அவையில் இருக்கச் செய்தல், விளக்கமாய் தீர. அறிவறிவாகனா விளக்கமாய் தீர. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அறுதியிடுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல், ஏராளமாக கொடுத்தல், அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல், உடன்படாதது போல் காட்டுதல். அறுதியிடுதல்னா முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அறுத்து கட்டுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? தலைமுறை தலைமுறையாக, சங்கடம், உடனே, தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டுதல். அறுத்து கட்டுதல்னா தாலி கட்டிய பின் மறுதாலி கட்டுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அறுப்பு சுகம் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? பெரும் செலவாளி, பொலிவற்று முகமுள்ளவன், விதவைக்கு கொடுக்கும் பொருள், வீண் வழக்கு. அறுப்பு சுகம்னா விதவைக்கு கொடுக்கும் பொருள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அரை கூவுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? சூழ் கொண்டிருத்தல், போருக்கழைத்தல், பெருமுயற்சி எடுத்தல், 2-3 நாட்களுக்கு ஒரு தரம். அரை கூவுதல்னா போருக்கு அழைத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அரை முறை இடுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? பொய்த்தோற்றம், வசிய மருந்து, இடிந்து மிடியாதும் உள்ள அரிசி, நன்றாக மெல்லப்படாத உணவு, குறை தெரிவித்தல். அரை முறை இடுதல்னா குறை தெரிவித்தல். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அற்றுப்போதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டுதல், நயவஞ்சகச் செய்தல், முழுதும் ஒழிதல், இடைமுறிதல், சூழ் கொண்டிருத்தல். அற்றுப்போதல்னா முழுதும் ஒழிதல், இடைமுறிதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆக்கம் கூறுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உய்வடைதல், பலர் முன் தன்னாற்றலை சொல்லுதல், கெருக்கு வாங்குதல், ஆசி கூறுதல், வாழ்த்துதல். ஆக்கம் கூறுதல்னா ஆசி கூறுதல், வாழ்த்துதல். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஆசாரங்கள்ளன் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒழுக்கமுள்ளவன் போல் நடிக்குள்ளன், வீணுக்கு முயலுதல், நீக்குதல், திடுக்கிடச் செய்தல், உடைமாற்றுகை, நடைபாவடை. ஆசாரக்கள்ளன்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்குள்ளும் கள்ளன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஆசை வார்த்தை என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? காலம் தாழ்த்துதல், நம்பிக்கை உண்டாக சொல்லும் செயல், உட்கருத்து, இடையூறு. ஆசை வார்த்தைனா நம்பிக்கை உண்டாக சொல்லும் செயல். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆடைக்கும் கோடைக்கும் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய், எல்லா பருவ காலத்தும் ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல், கைக்குழந்தை, ஒட்டுப்பற்று தொடர்பு. ஆடைக்கும் கோடைக்கும்னா எல்லா பருவ காலத்திற்கும் ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? அடிக்கடி, பொறுப்பேற்றல், கணக்கட்டு வகை சொல்லுதல், ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல், இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல். ஆணி கொள்ளுதல்னா இருப்பிடத்தை நிலைபெற செய்து கொள்ளுதல். ஆணித்தரம் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல், ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்றல், தந்திரம், தட்டுமாற்று, முதற்றரம்.
ஆணித்தரம்னா முதற்றரம். ஆணித்தரம்னா முதற்றரம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆர்ப்பாட்டம் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஆரவாரம், சம்மதித்தல், ஒப்புக்கொள்ளல், பெருமுயற்சி செய்தல், முடியாமை, தாங்க முடியாமை. ஆர்ப்பாட்டம்னா ஆப்ஷன் ஏ ஆரவாரம்னா கரெக்ட். ஆலப்பறத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? திண்டாடுதல், விதவைக்கு கொடுக்கும் பொருள், கொடும் செய்கை, திரும்ப திரும்ப, மீண்டும் மீண்டும். ஆலா பறத்தல்னா திண்டாடுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆவி சேர்த்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? கட்டி அணைத்தல், பொலிவற்று முகமுள்ளவன், மிக இழிவடைதல், ஏமாற்றி விடுதல். ஆவி சேர்த்தல்னா கட்டி அணைத்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆழம் பார்த்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஆட்கொள்ளுதல், அடிமை கொள்ளுதல், பேச்சால் மருட்டி வெல்லுதல், அழித்து விடுதல், ஒருமுகமாக்குதல், ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆழம் பார்த்தல்னா ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆழும் பாழுமா என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஓடுவது போல் நடித்தல், உய்வடைதல், வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல், சீர்கேடாய் வீணாக. ஆழும் பாழுமாய்னா சீர்கேடாய் வீணாக. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆறப்போடுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? ஒரு செயலை முடிக்க வருந்து கட்டி நிற்றல், உறுதியின்மை, காலம் தாழ்த்தல், எச்சில் தெறிக்க பேசுவோன். ஆறப்போடுதல்னா காலம் தாழ்த்துதல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆறல் பீறல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? முற்று பெறாமை, பயனற்றது, வஞ்சகன், இல்லாததை ஏற்றிச் செல்லுதல். ஆறல் பீறல்னா பயனற்றது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆரவ அமர. ஆரவ அமர என்ற மரபு தொடரின் சரியான பொருள் எது? மிக பாடுபடுதல், இரத்தல், பிறப்பித்தல், செயல் உடையனாதல், சங்கடம், அமைதியாய். ஆற அமரனா அமைதியாய். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆற்ற மாட்டாமை என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? உயரக் கட்டுதல், அடியோடு நிறுத்துதல், முடியாமை, தாங்க முடியாமை, அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு, கெடுதி நினைத்தல். ஆற்ற மாட்டாமைனா முடியாமை, தாங்க முடியாமை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். முடியாமை, தாங்க முடியாமை. ஆற்றறுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இடையில் கைவிடுதல், பிறத்தல், செயலுடையனாதல், பழிப்பை சுட்டிக்காட்டி பேசுதல், முழுதும் ஒழிதல், இடைமுறிதல். ஆற்றறுத்தல்னா இடையில் கைவிடுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆற்றுப்படுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? அரியதை முயலுதல், ஈடேறுதல், வழி செலுத்துதல், வழிப்படுத்தல், இடிந்தும் விடியாதும் உள்ள அரிசி, நன்றாக மெல்லப்படாத உணவு. ஆற்றுப்படுத்துதல்னா வழி செல்லுதல், வழிப்படுத்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இசகு பிசகு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? கெடுதி நினைத்தல், முறைகேடு, பொய்யும் தீங்கு விளைவிப்பதும், அகலத் தள்ளுதல். இசகு பிசகுனா முறைகேடு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இசைக்கேடு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? அலட்சியம் பண்ணுதல், மதிப்பின்றி நடத்தல், சீர்கெட்ட நிலை, மிக செருக்குதல், தப்பி ஓடுதல். இசைக்கேடுனா சீர்கெட்ட நிலை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சீர்கெட்ட நிலை தான் இசைக்கேடுங்கிற மரபு சொல்லுக்கு கரெக்டான இது. இசைவுக்கேடு என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? பொருத்தமின்மை, காரியக்கேடு, தற்செயலாய், ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல், அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். இசைவுக்கேடுனா பொருத்தமின்மை, காரியக்கேடு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இடக்கரடக்கல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? சொல்லத்தகாத சொல்லை திரிந்து வேறு வகையாய் சொல்லும் முறை, குப்பை, ஒழுங்கற்ற சொல், குரலை சொல்வோன்.
இடக்கரடக்கல்னா சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாய் சொல்லும் முறை. இடக்கு முடக்கு என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உட்கருத்தை தந்திரமாய் அறிதல், ஒரு சார்பு, சங்கடம், பொருளை சுட்டிக்காட்டுதல், கடையை கட்டுதல். இடக்கு முடக்குன்னா சங்கடம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இடங்கெட்ட பாவி என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? சீரழிந்தவன், இருப்பிடத்தை நிலைபெறச் செய்து கொள்ளுதல், தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல், சூழ் கொண்டிருத்தல். இருங்கெட்ட பாவினா சீரழிந்தவன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இடங்கெட்ட பேச்சு என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? காரியத்தை நிறுத்திவிடுதல், கடையை மூடுதல், செவ்வி அறிந்து, ஒழுங்கற்ற சொல், சிறிதளவும். இடங்கெட்ட பேச்சுனா ஒழுங்கற்ற சொல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இடங்கேடு என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? ஆசி கூறுதல், வாழ்த்துதல், சமயா சமயம், தீம்பு தீச்செயல், வறுமை தாறுமாறு. இடம் கெடுனா வறுமை தாறுமாறு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இடங்கொடுத்தல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? வெறுப்பு குறிகாட்டுதல், மிகுந்த கவலையாய், கண்டிப்பின்றி நடக்க விடுதல், பிடி கொடுத்தல், இடையர் கைவிடுதல். இடங்கொடுத்தல்னா கண்டிப்பின்றி நடக்க விடுதல், பிடி கொடுத்தல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இடம்படுதல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? விசாலித்தல், கதிர் ஈன்றதும் ஈனாததுமாய், உட்கருத்து, பெருங்குழப்பம். இடம்படுதல்னா விசாலித்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இடம் பண்ணுதல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? வெளிப்படுத்தி வைத்தல், நேரொப்பாதல், உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல், அலைய வைத்தல், சொற்பிறழாதவன். இடம் பண்ணுதல்னா உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இடித்துரைத்தல் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? வரிசை வரிசையாய், அழைத்து வருத்துதல், கெடுத்தல், முறைகேடு, சங்கடம், வற்புறுத்தி கூறுதல், அழுத்தி சொல்லுதல். இடித்துரைத்தல்னா வற்புறுத்தி கூறுதல், அழுத்தி சொல்லுதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இடுக்குப்பிள்ளை என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? கைக்குழந்தை, அளவு வரை கடந்து போதல், தளர்ந்த நடையாய், ஒட்டுநோய், தொற்றுநோய். இடுக்குப்பிள்ளைனா கைக்குழந்தை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். முடுக்கு என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? எல்லோரும் ஒரே அடியாய் பேசுதல், இல்லாததை ஏற்றுச் செல்லுதல், மூலை முடுக்கு, கட்டி அணைத்தல். இடுக்கு முடுக்குன்னா மூலை முடுக்கு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இடுமருந்து என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? ஒன்றுக்கும் உதவாதவன், காலம் தாழ்த்துதல், வசிய மருந்து, உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். இடுமருந்துன்னா வசிய மருந்து. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இடைக்கிடை என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல், ஊடே ஊடே, சிறிது சிறிதாக கெடுதல், விதவைக்கும் கொடுக்கும் பொருள். இடைக்கிடைனா ஊடே ஊடே. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இடைக்கொள்ளை என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? விளக்கமாய் தீர, ஊடுதட்டு, எல்லா பருவ காலத்திற்கும், உள்ளே செல்லுதல், ஆழ்ந்து கவனித்தல். இடைக்கொள்ளைனா ஊடுதட்டு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இடைச்சுவர் என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? உணவு வழிபாட்டுக்கு இடத்தை துப்புரவு செய்தல், பொருத்தமின்மை, காரியக்கேடு, நீக்குதல், திரிகிடச் செய்தல், இடையூறு. இடைச்சுவர்னா இடையூறு. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இடைத்தட்டு என்னும் மரபுத் தொடரின் சரியான பொருள் எது? விதவைக்கு கொடுக்கும் பொருள், உயரக் கட்டுதல், அடியோர் நிறுத்துதல், கெடுதி நினைத்தல், இடைக்கொள்ளை. இடைத்தட்டுனா இடைக்கொள்ளை. ஆப்ஷன் டி தான் கரெக்ட்.
இடைத்தெரிந்து என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? பொருத்தமின்மை காரியக்கேடு, செவ்வி அறிந்து, வசிய மருந்து, பெருமை சிறுமை. இடைத்தெரிந்துனா செவ்வி அறிந்து. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இடைவிடாமல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? எப்போதும், கெடுதி நினைத்தல், செவ்வி அறிந்து, இளைப்பாறுகை. இடைவிடாமல்னா எப்போதும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இடைவெட்டிலே என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? வசிய மருந்து, தற்செயலாய், பிணை கொடுத்தல், சீரழிந்தவன். இடைவெட்டிலேன்னா தற்செயலாய். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இட்டுக்கட்டுதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இல்லாத ஏற்றிச் சொல்லுதல், ஏராளமாக கொடுத்தல், நோய் முற்றலால் நிகழும் வலி, எங்கும் தன் அதிகாரம் சொல்லுதல். இட்டுக்கட்டுதல்னா இல்லாததை ஏற்றிச் சொல்லுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இமை பொருந்துதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? விதண்டாவாதம், சொல்லத்தகாத சொல்லைத் திரிந்து வேறு வகையாய் சொல்லும் முறை, அவா உண்டாக்குதல், தூக்கம் அடைதல், உறங்குதல். இமை பொருந்துதல்னா தூக்கம் அடைதல், உறங்குதல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். இரட்டுற மொழிதல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? இருபொருள்பட பேசுதல், மிக்க விரைவாய், விதண்டாவாதம், மிக செருக்குதல். இரட்டுற மொழிதல்னா இருபொருள்பட பேசுதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இரண்டற கலத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள் எது? முத்தியடைதல், பிறத்தல் செயல் உடையானாதல், தீம்பு தீச்செயல், பெருமுயற்சி செய்தல். இரண்டற கலத்தல்னா முத்தி அடைதல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதனால் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.